பொதுவா ஒருத்தங்கள்ட்ட நம்ம கோவத்த வெளிப்படுத்தும்போது, எதிராளி அமைதியா இருக்காங்கன்னா, அவங்க நம்ம அன்பிற்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கணும். வீட்ல உள்ளவங்க தாங்க, வெளியில உள்ள உறவுகள் இல்ல. கணவன், மனைவி, பிள்ளைகள், அம்மா, அப்பா இப்படி. அதுவும் ஒரு வயசுக்குள்ள தான். இல்லைன்னா, அவங்க நம்ம விட எளியவர்களா இருக்கணும். அதாவது குப்பை வாங்குறவங்க, வீட்டு வேலை செய்றவங்க, கொரியர் பாய் இப்படி. தப்புங்க. அவங்க எதிர்த்து சண்டை போட முடியாத நிலையில இருக்கவங்கங்கிற அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மரியாதை இல்லாம பேசக்கூடாது. அப்படி அநியாயத்த தட்டி கேட்க தைரியமான ஆளா இருந்தா, பதவியில, அந்தஸ்துல உயர் மட்டத்தில இருக்கிறவங்கள்ட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு சேஃபா வெளிய வர முடியுதான்னு பார்க்கலாம். யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. அப்ப நம்ம விட எளியவர்கள்ட்ட இந்த மாரி கோபத்த வெளிப்படுத்துறத இனிமே குறைச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்சுக்கு தக்காளி தொக்கு, பூண்டு குழம்பு, வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல், முட்டை, சாதம், தயிர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஜாலியா சமைச்சு ஹாப்பியா சாப்பிடலாம்.